எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஓல்டு தமிழ் புக்லேருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கயானா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக 6 நாட்களுக்கு வந்து சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நைஜீரியாவுக்கு சென்றிருந்தாங்க. நைஜீரியாவுடைய உயரிய விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. அதையடுத்து பிரேசில் நாட்டுக்கு சென்றாங்க. பிரேசில் நாட்டுக்கு எதுக்காக போனாங்கன்னா 19வது G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் நாட்டுடைய ரியோ டி ஜெனிரோ நகரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் எந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்னா கயானா. ஸோ கயானா நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கயானா மற்றும் டொமினிகா ஆகிய நாடுகளுடைய உயரிய விருதுகளானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இப்போ கயானாவுக்கு எதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இந்தியாவுக்கும் கரீபியன் நாடுகள் கூட்டமைப்புக்கும் இடையிலான 2வது உச்சி மாநாடானது நடைபெறுது. ஸோ அதில் பங்கேற்பதற்காக தான் பிரதமர் மோடி சென்றிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இப்போ கயானாவுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கயானாவுடைய அதிபரான முகமது இர்ஃபான் அலி வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டொமினிகாவும் சமீபத்தில் அவங்களுடைய உயரிய விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்படும். COVID-19 அந்த பேண்டமிக் டைம்ல வந்து தடுப்பூசிகள், கரோனா தடுப்பூசிகள் வழங்கியதற்காக அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படும், உயரிய விருது வழங்கப்படும் சொல்லிட்டு டொமினிகா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் விருது இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டுடைய அதிபர் சில்வானி பர்டன் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கயானாவுடைய உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது, அடுத்து டொமினிகாவுடைய உயரிய விருதான டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் கயானா நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா ஜார்ஜ் டவுன். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நைஜீரியாவுக்கு பிரதமர் மோடி சென்றிருந்தாங்களே, அப்போ வந்து நைஜீரியாவுடைய உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இப்போ வந்து இந்த கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது 15 உறுப்பு நாடுகளை கொண்டது. ஸோ இந்த 15 நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டிகுவா, பர்புடா, பஹாமாஸ், பார்படோஸ், பெலிஸ், டொமினிகா, கிரானடா, கயானா, ஹைதி, ஜமைக்கா, செயின்ட் லூசியா, சுரினாம், ட்ரினிடாட் டொபாக்கோ ஆகிய நாடுகள் வந்து இந்த கரீபியன் கூட்டமைப்பு நாடுகள் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள். நெக்ஸ்ட் 2வது கேள்வி, இந்திய ராணுவ தலைமை தளபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உபேந்திர திவிவேதி. ஸோ இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர திவிவேதி இருக்காங்க. அனில் சௌஹான் வந்து முப்படை தலைமை தளபதி, தினேஷ் திரிபாத் அவர்கள் வந்து இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதி, அமர்பிரீத் சிங் வந்து இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதி. இப்போ எதுக்காக இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி அவர்கள் பற்றி பார்த்தோம்னா, இப்போ அவர் வந்து நேபாளம் நாட்டுக்கு சென்றிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நேபாளம் நாடு பார்த்தீங்கன்னா நேபாள ராணுவ ஜெனரல் அப்படிங்கிற கௌரவ பட்டத்தை உபேந்திர திவிவேதி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ நேபாளம் நாட்டுடைய அதிபரான ராமச்சந்திர பௌடேல் அவர்கள் தான் இந்த கௌரவ பட்டத்தை நம்ம உபேந்திர திவிவேதி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1950ஆம் ஆண்டுலேருந்து 2 நாடுகளுக்கும் இடையே வந்து தலைமை தளபதிகள் 2 நாடுகளுக்கு செல்றது, மேலும் அப்படி செல்லக்கூடிய தலைமை தளபதிகளுக்கு இந்த மாதிரியான கௌரவ பட்டம் வழங்குறதுங்கிறது 1950லேருந்தே ஒரு வழக்கமாக இருக்கு. ஸோ அதன்படி இப்போ உபேந்திர திவிவேதி அவர்களுக்கு நேபாள ராணுவ ஜெனரல் அப்படிங்கிற கௌரவ பட்டமானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நேபாளம் நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட நேபாளம் வந்து 1850 கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. ஸோ அதுவும் இந்தியாவுடைய எந்தெந்த மாநிலங்கள் நேபாளத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா சிக்கிம் மாநிலம், மேற்கு வங்க மாநிலம், பீகார், உத்தரப்பிரதேசம், அடுத்து உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்கள் வந்து நேபாளம் நாட்டோட 1850 கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ நேபாளம் இவ்வளோ தூரம் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவோட எந்த நாடு அதிக தூர எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது, நீண்ட எல்லையை எந்த நாடு பகிர்ந்து கொள்ளுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் குறைவான எல்லையை, குறுகிய எல்லையை எந்த நாடு பகிர்ந்து கொள்ளுது, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 10வது இடம். இப்போ பாகு, அஜர்பைஜான் நாட்டின் பாகுல பார்த்தீங்கன்னா ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஸோ இந்த மாநாட்டில் தான் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடானது வெளியிடப்பட்டிருக்கு.
அதில் நம்ம இந்தியா வந்து 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2025 எந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கு அப்படின்னா ஜெர்மன் வாஷ், நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட், அடுத்து கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல், இந்த 3 அமைப்புகள் சிந்தனை குழுக்கள் இணைந்து தான் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் வாஷ், நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட், அடுத்து கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல், இந்த 3 சிந்தனை குழுக்கள் இணைந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அஜர்பைஜான் நாட்டில் வந்து ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெறுது. இதில் தான் இந்த குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இண்டெக்ஸை. ஸோ இதை எதன் அடிப்படையில் இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க, எதன் அடிப்படையில் நாடுகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க இந்த இண்டெக்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா கரியமில வாயு உமிழ்வுகள், ஸோ எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து நாடுகள் வெளியிடுது, ஸோ அதன் அடிப்படையிலையும் புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கைகள், இப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதற்கான கொள்கைகள் அந்த நாடுகளுடைய கொள்கைகள், பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான அந்த நாடுகளுடைய கொள்கைகள், இவற்றின் அடிப்படையில் தான் இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடை வந்து இந்த 3 சிந்தனை குழுக்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த செயல்திறன் குறியீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸில் எந்த நாடுகளுமே இடம்பெறலை. ஏன்னா அந்தளவுக்கு செயல்திறனை எந்த நாடுமே காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 இடங்களை வந்து காலியாக விட்டுட்டாங்க. அடுத்தடுத்த இடங்கள்ல எந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா 4வது இடத்துல டென்மார்க் நாடு இருக்குது, நெதர்லாந்து நாடு வந்து 5வது இடத்துல இருக்குது, பிரிட்டன் நாடு 6வது இடத்துல இருக்கு, நம்ம இந்தியா எத்தனையாவது இடம் 10வது இடத்துல இருக்கு. மேலும் இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2025 அப்படிங்கிறது 60க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட ஒரு பட்டியல் தான் இந்த செயல்திறன் குறியீடு அப்படிங்கிறது. இதுல இந்த குறியீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா G20 நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் 2 நாடுகள் மட்டும்தான் இந்த இண்டெக்ஸில் இடம்பெற்றிருக்கு. அது வந்து ஒன்று நம்ம இந்தியா 10வது இடத்தை பிடிச்சிருக்கு, அடுத்து வந்து பிரிட்டன். இந்த 2 நாடுகள் மட்டும்தான் G20 கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் சீனா வந்து 55வது இடம், அமெரிக்கா வந்து 57வது இடத்தை பிடிச்சிருக்கு. கடைசி இடத்துல இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா கடைசியாக ஈரான் நாடு 67வது இடத்துல இருக்குது, சவுதி அரேபியா 66வது இடம், ஐக்கிய அரபு அமீரகம் வந்து 65வது இடம், ரஷ்யா வந்து 64வது இடம். இதுதான் வந்து இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல கடைசி இடங்களை பிடித்த நாடுகள். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் என்ன? ஆன்சர் ககன்யான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம 2-3 வருஷமாக வந்து இந்த ககன்யான் பற்றி தான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு வரோம். இந்த ககன்யான் திட்டம் வந்து 2025 செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கனால 2026ஆம் ஆண்டு ககன்யான் திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு இஸ்ரோ ரீசெண்டாக தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ ககன்யான் அப்படிங்கிறது என்னென்னா மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்புவதற்காக, விண்வெளிக்கு அனுப்பி அங்கே ஒரு 3 நாளுக்கு தங்கியிருந்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்கள பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் தான் ககன்யான். ஸோ நம்ம பூமியிலேருந்து சுமார் ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் பூமியுடைய தாழ்வட்ட பாதையில் விண்கலத்தை நிலைநிறுத்தி அங்கே 3 விண்வெளி வீரர்களை விண்கலம் மூலமாக அனுப்பி அந்த இடத்துல நிலைநிறுத்தி அங்கே ஆய்வு செஞ்சு 3 நாட்களுக்கு ஆய்வு செஞ்சு அவங்கள பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவதான் இந்த ககன்யான் திட்டம். ஸோ இப்போ எதுக்காக இந்த ககன்யான் திட்டம் பற்றி பார்க்குறோன்னா இந்த ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக நம்ம இஸ்ரோ வந்து ஆஸ்திரேலியா நாட்டோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுடைய விண்வெளி மையம், ஆஸ்திரேலிய விண்வெளி மையத்தோட இஸ்ரோ வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. எதுக்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆஸ்திரேலிய பகுதிகளில் வந்து இப்போ இந்த ககன்யான் விண்கலம் வந்து சென்றுடுது அப்படின்னா அது தொடர்பான தகவல்களை வழங்குறது, இல்லைனா இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆபத்தான அவசர கால டைமில் நம்ம தகவல் பரிமாற்றத்துக்கு இஸ்ரோவால் காண்டாக்ட் பண்ண முடியல அந்த விண்கலத்தை அப்படிங்கிற போது அந்த அவசர கால டைமில் நம்மளுடைய தகவலை வந்து தகவல் பரிமாற்றம் செய்வதற்காக இந்த ஆஸ்திரேலிய விண்வெளி மையத்தோட இப்போ இஸ்ரோ வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலிய பகுதிகளில் இந்த ககன்யான் விண்கலம் செல்லும் போது அது தொடர்பான தகவலை அதை வந்து கண்டறியறது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டறியறது, மேலும் அவசர தேவையின் போது தகவல் பரிமாற்றம் செய்வதற்காக தான் இந்த ஒப்பந்தமானது இப்போ கையொப்பமாயிருக்கு. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, இந்தியாவின் தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு டேஷ் டன். ஆன்சர் ஆப்ஷன் பி 2.9 டன். ஸோ கரியமில வாயு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம கரியமில வாயு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு தனிநபருடைய கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு அப்படிங்கிறது வந்து 2.9 டன்னாக இருக்குது. இந்தியாவுடைய தனிநபருடைய கரியமில வாயு உமிழ்வு 2.9 டன்னாக இருக்குது. இதுவே உலகளாவிய சராசரி, உலக அளவில் ஒரு தனிநபர் வந்து கரியமில உமிழ்வு அப்படிங்கிறது 6.6 டன்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6.6 டன்னோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியாக தான் இந்தியாவில் கரியமில வாயு உமிழ்வானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க.
ஸோ இந்தியாவுடைய தனிநபர் கரியமில வாயு உமிழ்வானது 2.9 டன்னா இருக்கு. இது உலகளாவிய சராசரியான 6.6 டன்னை விட ரொம்ப ரொம்ப குறைவு தான். மேலும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 3வது பெரிய பசுமை இல்ல வாயு உமிழ்வு நாடாக நம்ம இந்தியா இருக்கு. பசுமை இல்ல வாயு உமிழ்வு அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் வந்து மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுறது அப்படிங்கிறது, அதிகமாக வெளியிடுறது அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் கிடையாது, அது வந்து ஆபத்தான ஒன்று. ஸோ அதிகமான பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுறதுனால வளிமண்டலத்தில் அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து சூரியனோட வெப்பத்தை அதிகமாக உறிஞ்சி பூமிக்கு கொடுக்குது. ஸோ அதனால பூமி வந்து வெப்பமடையுது. பூமி வெப்பமடைகிறதுனால நமக்கு என்ன நடக்குது? பருவநிலை மாற்றமானது நடக்குது. ஸோ அந்த பருவநிலை மாற்றம்ங்கிறது நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பசுமை இல்ல வாயுக்களை உமிழக்கூடிய நாடுகளில் 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குங்கிறது நமக்கு பெருமை கிடையாது. அடுத்து இதையெல்லாம் நம்ம ஈடுகட்டுறதுக்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதன் ஒரு படியாக பார்த்தீங்கன்னா 2070ஆம் ஆண்டுக்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வு, இந்த பசுமை இல்ல உமிழ்வை வந்து பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைவதற்கும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து நிலக்கரியை சார்ந்து இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காற்றாலை மூலமா, நீராற்றல் மூலமா, சூரிய ஆற்றல் மூலமாக நம்ம எரிசக்தி உற்பத்தி செய்வதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை கொண்டு வருவதற்கு இந்தியா வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிலக்கரி இருப்புகளானது இருக்கு. அதிகமான நிலக்கரி இருப்புகளை கொண்ட 10 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, 61வது பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் இத்தாலி. ஸோ இத்தாலி அணி தான் இப்போ ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற 61வது பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக ஸ்பெயின் நாட்டின் மலகால பார்த்தீங்கன்னா மகளிர் அணிகள் போட்டியிடக்கூடிய 61வது பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டி நடைபெற்றிருக்கு. அதில் இறுதி ஆட்டத்தில் இத்தாலி அணி வந்து ஸ்லோவேகியா அணியை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. இந்த போட்டியில் இத்தாலி அணி சாம்பியன் ஆகிறது எத்தனாவது முறை? 5வது முறையாக இத்தாலி வந்து சாம்பியனாக இருக்கு. 7வது கேள்வி, நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கே சஞ்சய் மூர்த்தி. ஸோ இப்போ நம்ம நாட்டுடைய புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஏற்கனவே வந்து கிரீஷ் சந்திர முர்மு தான் இந்த பொறுப்புல இருந்தாரு. அவர் இப்போ ஓய்வு பெற்றுட்டாரு. ஸோ அதை அடுத்து மத்திய உயர்கல்வித்துறையுடைய முன்னாள் செயலரான கே சஞ்சய் மூர்த்தி இப்போ புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவரை வந்து இப்போ நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சஞ்சய் மூர்த்தி அவர்களை பற்றி பார்த்தோம்னா இவர் 1989ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி தான் இந்த சஞ்சய் மூர்த்தி. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, உலக அளவில் எத்தனையாவது பெரிய மீன் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது? ஆன்சர் 2வது. ஸோ உலக அளவில் 2வது மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ நம்ம மீன்வள அமைச்சர், மத்திய உள்ளாட்சி மீன்வள மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய போது நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மீன் வளர்ப்புக்கு அப்படிங்கிறது வந்து மீன் வளர்ச்சித்துறையில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நெகிழி மாசுபாடு, கடல் பகுதிகளில் வந்து நெகிழியை வந்து போடுறது, இதெல்லாம் நெகிழி மாசுபாடு, பாரம்பரிய மீன் பிடிப்பு மூலமா வெளியேறக்கூடிய கரிமல வாயு, அடுத்து நீர் மாசுபாடு, இதெல்லாமே வந்து மீன் வளர்ச்சித்துறையில பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. இப்போ வரைக்குமே இருக்கு. ஸோ இந்த நிலையிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கடந்து இந்தியாவில் மீன் உற்பத்திங்கிறது 2 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் தெரிவிச்சிருக்காங்க. ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் மீன் வளர்ச்சிக்காக, மீன் உற்பத்திக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீலப்புரட்சி. ஸோ நீலப்புரட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கடல்வாழ் உயிரினங்கள், மீன் உட்பட கடல்வாழ் உயிரினங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக மேற்கொள்ளப்பட்டதுதான் நீலப்புரட்சி. இது எப்போ மேற்கொள்ளப்பட்டதுன்னா 7வது 5ஆண்டு திட்டத்தில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. மீன் உழவர் மேம்பாட்டு நிறுவனத்தினால இந்த நீலப்புரட்சியானது நடத்தப்பட்டது. மேலும் நீலப்புரட்சியோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிருஷ்ணன் மற்றும் ஹிரலால் சௌத்ரி ஆகியோர் வந்து அழைக்கப்படுறாங்க. நீலப்புரட்சியோட தந்தை யாருன்னா அருண் கிருஷ்ணன் மற்றும் ஹிரலால் சௌத்ரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீலப்புரட்சி பார்த்தோம், அதன் மூலமாக மீன் உற்பத்தி அதிகமாகுது. நெக்ஸ்ட் பிரதம மந்திரி மீன்வள திட்டம், அதாவது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ இது என்னன்னா 5 ஆண்டுகளுக்கு தொடங்கினாங்க. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி மீன்வள திட்டம். அதாவது 2020 to 21 2024 to 25ஆம் ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறையில நிலையான வளர்ச்சியை எட்டுவதற்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு, மீன்பிடித்தல் உள்கட்டமைப்பு, அந்த துறையில பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு இடைவெளிகளை நிரப்பும் வகையில இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம இந்தியா 2வது பெரிய மீன் உற்பத்தியாளராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேலும் இந்த மீன் வளர்ப்பு துறையில பார்த்தீங்கன்னா சுமார் 3 கோடி மக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. 3 கோடி மக்கள் ஈடுபட்ட ஒரு சங்கிலியாக தான் இந்த மீன் வளர்ச்சி துறையானது, மீன் உற்பத்தி துறையானது இருக்கு. அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல மீன் உற்பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 17.5 மில்லியன் டன்னாக 2 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு மீன்பிடிப்பு, இதில் உள்நாட்டு மீன்பிடிப்பு 13.2 மில்லியன் டன் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி, எந்த மாவட்டத்தின் பட்டாபிராமில் அமைக்கப்பட்ட டைட்டில் பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் திருவள்ளூர். ஸோ திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாபிராம்ல இப்போ டைட்டில் பூங்கா அமைச்சிருக்காங்க. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. கவனிங்க, இப்போ திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம்ல 21 தளங்களோட 330 கோடி செலவுல டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த டைட்டில் பார்க் எவ்வளவு பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்குன்னா 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டைட்டில் பார்க்ல பாத்தீங்கன்னா 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 10வது கேள்வி, 6வது கேரம் உலக கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? ஆன்சர் காசிமா. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சென்னையை சேர்ந்த 17 வயது வீராங்கனை காசிமா ஒரு 3 தங்க பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா 6வது கேரம் உலக கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதில் நம்ம தமிழக வீராங்கனை காசிமா மகளிர் தனி பிரிவு, அடுத்து இரட்டையர் பிரிவு, குழு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள்லையுமே 3 தங்க பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மற்றொரு தமிழக வீராங்கனை விபி மித்ரா பார்த்தீங்கன்னா பெண்கள் இரட்டையர் பிரிவு மற்றும் குழு பிரிவுகளில் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. கே நாகஜோதி பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெள்ளி பதக்கமும் குழு போட்டியில் தங்கப்பதக்கமும் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இதுல ஒரு 11 மசோதாக்களை தாக்கல் செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அரசமைப்பு சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 2 படி குடியரசுத் தலைவர் இல்லைன்னா மாநில ஆளுநர்கள் மீது அவங்க பதவியில் இருக்கும்போது பதவிக்காலம் முடியும் முன்னர் அவங்க எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அதுல இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் இந்த சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 2. நெக்ஸ்ட், கன்னியாகுமரி கடல்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே கண்ணாடி பாலமானது அமைக்கப்படுகிறது. கண்ணாடி கூண்டு பாலம். இதை வர ஜனவரி 1 தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. நெக்ஸ்ட், சென்னை மெரினா கடற்கரையில நீச்சல் குளம் இருக்கு. அங்க 3.41 கோடி மதிப்பீட்டுல புதிய நீர் வடிகட்டுதல் மற்றும் நீர் மறுசுழற்சி ஆலை அமைக்கிறதுக்கு அரசு திட்டமிட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஓல்டு தமிழ் புக் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓல்டு புக் 6 to 12 வரைக்கும் ப்ளஸ் நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்லேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓல்டு புக் பேட்சுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 ரூபி. ஸோ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட், ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். இதில் 70+ டெஸ்ட் கவர் ஆகும். நெக்ஸ்ட், நவம்பர் 27 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், உங்களுக்கு ஆப்டிடியூடும் இருக்கும், ரீசனிங்கும் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கயானா. 2வது கேள்வி, இந்திய ராணுவ தலைமை தளபதி யார்? ஆன்சர் உபேந்திர துவிவேதி. 3வது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 10வது இடம். 4வது கேள்வி, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் என்ன? ஆன்சர் ககன்யான். 5வது கேள்வி,
இந்தியாவின் தனிநபர் கரியமல வாயு உமிழ்வு டேஷ் டன். ஆன்சர் 2.9 டன். ஆறாவது கேள்வி, 61வது பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இத்தாலி அணி. ஏழாவது கேள்வி, நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் கே சஞ்சய் மூர்த்தி. எட்டாவது கேள்வி, உலக அளவில் எத்தனையாவது பெரிய மீன் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது? ஆன்சர் 2வது. ஒன்பதாவது கேள்வி, எந்த மாவட்டத்தின் பட்டாபிராமில் அமைக்கப்பட்ட டைட்டல் பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் திருவள்ளூர். 10வது கேள்வி, 6வது கேரம் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? ஆன்சர் காசிமா. ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.